இந்த வீடியோவில் நான் உங்களோட பேச போகிறது ரீட்டைல் சேல்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். முதல்ல நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஒரு ஒரு யூரோப்பியன் கஸ்டமர் வந்தால் அவரோட பேசக்கூடிய ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு அரேபியன் கஸ்டமர் வந்தால் அரபிக் கஸ்டமர் கூட பேசக்கூடிய உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கணும். ஒரு ஹிந்தி கஸ்டமர் வந்தால் அந்த ஹிந்தி கஸ்டமரோட பேசக்கூடியவங்கள்ட்ட ஸ்கில் செட் இருக்கணும். இப்படி பல லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பல தரப்பட்ட கஸ்டமர்களோட உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். அதை போல் இந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த நல்ல லாங்குவேஜை வந்து நல்லா படிச்சுக்கணும், நல்லா பேசுகிறதுக்கு. அதுலேயும் இந்த தந்திரங்களை வந்து நீங்கள் சேல்ஸுடைய தந்திரங்களை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கணும். நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புளான கூடிய ஒர்க் பண்ணணும். சில கஸ்டமர் மூலமாகவும் சில விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட்டை பற்றி கேட்குதுன்னா, அதில் ப்ராடக்ட்டு ஃபியூச்சர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்டை ஃபியூச்சர்னு சொல்லணும். அந்த ப்ராடக்ட் பெனிஃபிட் என்னென்னு சொல்லணும். அந்த ப்ராடக்டுடைய கான்செப்ட்னு சொல்லணும். அந்த ப்ராடக்டுடைய ப்ராப்பர்ஸ், அது இதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்லணும். அதனுடைய யூஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் 1 மினிட்டுக்குள்ளே இந்த கான்வர்சேஷனை நீங்கள் முடிக்கணும். ஸோ நீங்கள் மோர் தென் நீங்கள் ஸ்பீக் பண்ணிக்கொண்டு போகிறது கஸ்டமரும் டயர்ட் ஆகும், நீங்களும் டயர்ட் ஆகும். ஸோ வெரி கிளவர் இந்த வெரி ஸ்மார்ட் சேல்ஸ்மேன் இஸ் ஃபாஸ்ட் சேல். அதாவது ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணுவாங்க. அதாவது கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு லாஸ்ட் எல்லாமே நீங்கள் சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் கஸ்டமருக்கு ஒரு ஃபன்னான ஏதாவது ஒரு பேசணும். ஒரு ஃபன்னாக ஒரு பர்சனலாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு இதை பற்றி பேசும்போது அந்த கஸ்டமர் ஒரு ஹாப்பியோடு வரும். அந்த ஹாப்பி நேரத்தில் நீங்கள் அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ரைஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரைஸை சொல்லும் போது உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அந்த கஸ்டமர் வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்து எடுப்பாங்க. ஸோ இது 90% வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ 20% கஸ்டமர் வந்து விஐபி கஸ்டமர், அதே போல் 80% கஸ்டமர் நார்மல் கஸ்டமர், அதே போல் 20% கஸ்டமர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற கஸ்டமர் 80% கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, திரும்பவும் அந்த ப்ராடக்ட் எடுத்து வர மாட்டாங்க. ஸோ டைப் ஆஃப் கஸ்டமர் இல்லை நீங்கள் டைப்பை தெரிஞ்சுக்கணும். சில சிரிக்கிற ஃபன் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பேசக்கூடிய கஸ்டமர் இருப்பாங்க, இல்லாட்டி இன்டெலிஜென்ட் பர்சன் உடைய கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ இல்லாட்டி நார்மலாக ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமரை நீங்கள் எந்த மாதிரி ரகம் டைப் ஆஃப் கஸ்டமரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்டு நீங்கள் வந்து கஸ்டமரோட பேசுகிற ஸ்டைல், பேசுகிற பாடி லாங்குவேஜ் அண்ட் பாடி மூமெண்ட், உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். பேசும்போது நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும். கைகளை அசைச்சு மூவ் பண்ணி பாடியை மூவ் பண்ணி நீங்கள் பேசும்போது. அண்டு நீங்கள் கஸ்டமருடைய ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுடைய கண்ணை ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க எதை டிடெக்ட் பண்ணுறதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களோட மைண்ட் எதை திங்க் பண்ணுறது நீங்கள் யோசிக்கணும். அவங்களோட தாட்ஸை நீங்கள் கவனிக்கணும். அவங்கள நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்டை உங்களுக்கு அந்த தேவையான ப்ராடக்டை உங்களுக்கு கஸ்டமருக்கு சிம்பிளாக சேல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கஸ்டமரோட பேசும்போது ஒரு ஃபன்னாக பேசும்போது ஜோக்காக பேசும்போது பண்ணுறது ஒரு நல்லது. அண்டு அதே போல் அது பேசும்போது என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு நீங்கள் பேசணும். கஸ்டமர் இன்டெலிஜென்ட் கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஃபன்னாக பேசுகிற பிடிக்கும். சில கஸ்டமர் ஃபன்னாக பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த கஸ்டமரோட நீங்கள் ஃபன்னாக பேசி ஃபன்னாக சேல் பண்ண முடியும். சில நேரம் நீங்கள் ஒரு ப்ராடக்டை கஸ்டமர் சேல் எடுக்க வரும்போது நீங்கள் கஸ்டமரோட வேறு ப்ராடக்ட்ஸ்களையும் சொல்லி அந்த கஸ்டமரை சேல் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஷாப்பில் புதிய ப்ராடக்ட்ஸ்கள் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்ஸ்களை வேறு ப்ராடக்ட்ஸ்களை காட்டியும் உங்களுக்கு சேல் பண்ண முடியும். ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சேல்ஸுக்குரிய டெக்னிக். ஒருத்தர் இருந்தார். அண்டு இவர் வந்து சின்ன விஷயங்களை சின்ன வடைகள் அது மாதிரி சின்ன விஷயங்களை தான் சின்ன ஒரு ப்ராடக்ட்கள் உணவு வகைகளை சேல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது இவர் வந்து டிரெக்டாக போய்த்து ஒரு சேல் பண்ணாமல் இதை 10 ரூபா, இது 2 ரூபா, 2 சேல் பண்ணாமல் அவர்கிட்ட போய் சொல்லி அண்டு இந்த
இந்த இடத்துல நீங்கள் நல்ல அழகாக இருக்கிறீங்க, இந்த இடங்களில் போனால் அவங்களுக்கு சுற்றி பார்க்க முடியும், இங்கெல்லாம் இந்த இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் அந்த தருணத்தில் கஸ்டமருக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது, இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் சொல்லும்போது அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்காமல் அது நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்குவாங்க. ஸோ இது ஒரு சேல்ஸில் ஒரு ட்ரிக் கொண்டு. ஸோ இது போல் நீங்கள் வந்து எந்த டைமில் கஸ்டமருக்கு ப்ரைஸ் சொல்லுவோம்னா ப்ராடக்ட்டை ப்ரைஸ் சொல்ல போகணுமா, நீங்கள் ஏதாவது ஒன்று ஜோக்கிங் ஒன்று மேக் பண்ணும்போது அந்த நேரத்தில் கஸ்டமர் ஸ்மைல் சிரிக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரைஸை வந்து உங்களுக்கு சொல்லும்போது கஸ்டமருக்கு சொல்லும்போது கஸ்டமர் அந்த ப்ராடக்டை வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஸோ கஸ்டமருடைய மைண்ட் வந்து எந்த இதுலையும் சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு கிரெடிட் பண்ணணும். ஸோ ஒரே நேரத்தில் பல ப்ராடக்ட்களை காட்டி கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ பெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கணும், உங்கள்கிட்ட நல்ல ஹை ப்ராடக்ட் இருக்கணும், நீங்கள் உண்மையாக பேசணும், உண்மையிலே நீங்கள் அந்த ப்ராடக்டை எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போல் நினச்சி நீங்கள் திங்க் பண்ணி அந்த நினச்சி அந்த கஸ்டமருக்கு நீங்களாகவே ஒரு வாங்க போன ஒரு இடத்துல எப்படி நீங்கள் இருப்பீங்க, எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே போல் ஹானஸ்ட்டாக நீங்கள் பேசி அந்த இடத்துல அந்த கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது உண்மையை பேசும்போது நேர்மையாக பேசும்போது அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட் எடுப்பாங்க. எப்போவும் கஸ்டமரை ஏமாற்ற நினைக்கக்கூடாது, நீங்கள் ஏமாத்துற நீங்கள் தான் ஏமாளி. ஏன்னா அந்த விஷயம் கஸ்டமருக்கு தெரிய வரும்போது நீங்கள் அந்த கஸ்டமர் வந்து உங்களோட ஷாப்புக்கு கடைக்கு வர மாட்டாங்க. ஸோ போய் பேசவே கூடாது கஸ்டமர் நீங்கள் சேல் பண்ணும்போது. ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டாக பாடி மூமெண்ட்டாக நல்ல ஒரு ஸ்கில்லான ஒரு இதாக இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான மாதிரி பேசணும், உங்களுக்கு தெரியாட்டியும் தெரிஞ்ச மாதிரி நிறைய இந்த ப்ராடக்ட்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு தான் பேசணும். நீங்கள் ஒரு இடத்துல வேர் பண்ணுறோன்னா அதை பற்றி ஃபிங்கர் பிரிண்ட் அளவில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும். யூ வாண்ட் டு நோ எவ்ரிதிங் இன் ஃபிங்கர் பிரிண்ட். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. எல்லா விஷயத்தை பற்றி எல்லா ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஸ்டாஃப்ல தன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போல் சேல்ஸ்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் இன்னும் பல வீடியோவில் உங்களுக்கு தரேன். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு தரேன், இது இன்னொருத்தந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தரதில்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு இதில் இந்த விஷயங்களை சொல்கிறேன். ஸோ இதுகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு காமெடி மாதிரி சின்ன ஜோக்குன்னு சொல்லி கஸ்டமர் ஸ்மைல் பண்ணி ப்ரைஸ் சொல்லும்போது கஸ்டமர் மைண்ட் மாறாமல் ப்ராடக்டை வாங்குவாங்க. ஓகே, சரி. ஒரு ஏதாவது சும்மா ஒரு ப்ராடக்டை கேட்டோடனே நீங்கள் சேல் பண்ணாமல் கஸ்டமருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் பேசி அந்த கஸ்டமரோட நீங்கள் பேசும்போது கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் ஆவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சேல்ஸை பற்றி ட்ரிக்ஸ். ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணுறது மட்டும் சேல்ஸ் இல்லை, நீங்கள் சேல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நாலேஜை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு எந்த கஸ்டமருக்கு வெரி சிம்பிளாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு சேல் பண்ண முடியும்.